மாதம் வந்து ஒரு 30,000 35,000 சம்பளம் வாங்கினாலே தாராளமாக ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ண முடியும் மேடம். அந்த ஒரு 30,000 to 35,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இஎம்ஐ வந்து ஒரு 20,000 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிமைனிங் 15,000 15,000 வந்து அவங்க குடும்ப செலவு ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்து அந்த 20,000 இஎம்ஐ ஒரு பிளாட் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 20,000 அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 lakh வர்த்துள்ள ஒரு பிளாட் வாங்கலாம். ஒரு 20 lakh ஒரு பிளாட் வாங்கி டென்யூர் வந்து ஒரு 10 வருஷம் போடுறாங்க அப்படின்னா ஒரு பிளாட் முதல்ல ஒரு 35,000 சம்பளம் ஒரு பிளாட் வாங்கிட்டு 10 வருஷம் டென்யூரில் ஒரு 5-6 வருஷம் வந்து நம்ம லோன் அதை ரீபே கரெக்டாக மந்த் ஆன் மந்த் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் சிபில் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் போகலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் போனால் நம்ம ஈஸியாக வந்து ஒரு 5-6 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்க முடியும். இதில் ரெண்டுமே இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம் அப்படின்னாக்கா இஎம்ஐ வந்து நம்மளை கரெக்டாக வளர விடுமா, நல்லா வாழ விடுமானா கண்டிப்பாக இல்லை. தேவையில்லாத பொருட்களுக்கும் அத்தியாவசியம் இல்லாத பொருட்களுக்கும் ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக இஎம்ஐ தேவையில்லாத ஒன்று அது நம்மளை காலி பண்ணிடும். நம்மளை வந்து நல்லா வாழ வைக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்லா வாழ வைக்காது. அதே சமயத்தில் எங்கே கொடுத்தாலும் ரெண்ட் கொடுத்தாகும். நீங்கள் 7,000 10,000 7,000 10,000 ரெண்ட் கொடுத்தாகும். அந்த ரெண்ட் 10,000 கொடுக்குறதுக்கு பதிலாக இன்னொரு 10,000 சேர்த்து ஒரு பிளாட் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி, ஆனால் அந்த டைமில் ரெண்ட் இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணியாச்சுன்னா ஒரு 5-6 வருஷத்தை நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. பட் இதில் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் மேடம், பண்ண முடியும்.